இன்னைக்கு வெற்றியாளர்களுக்கான பாராட்டு விழா மட்டுமல்ல, வெற்றி பெற போகிறவர்களுக்கான அறிமுக விழா என்றும் நீங்கள் கருதுகள் கண்டிப்பாக வந்தா. சரி, ஓகே, நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், கண்டிப்பாக வேலையோட தான் போயிடணும். ஆனால் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தோத்து மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னா இந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழையோட கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். எங்களுக்கு வந்து ஒரு கயனி இருந்துச்சு, ஆனால் அதுக்கு பட்டா வாங்க முடியல. அது எப்படி பட்டா வாங்குறதுன்னு எங்கள் அப்பாவுக்கும் தெரியல. நாங்களும் சின்ன பசங்களாக இருந்தோம், அது என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியவே இல்லை. பட்டா வந்து பத்திரம் பதிவு பண்ணுறதே ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் போய் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணேன். அந்த பட்டா கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். அந்த பட்டா கொடுக்குறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். எங்கள் அண்ணன் ரெவன்யூவில் ஒர்க் பண்ணுறான். குரூப் 2A செலக்ட் ஆகி ரெவன்யூவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு ஏடிசியோட ஆசிரியர்களும் தான் காரணம். இந்த கிளாஸில் எல்லாருமே அடுத்த முறை கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா வந்திருக்கிற இடம் அப்படி. இன்னைக்கு படிச்சீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வெற்றியாளராக இந்த இடத்துல வந்து நிற்பீங்க. எங்கள் அப்பாவுக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்குள்ளே என்னை எப்படியாவது வேலை வாங்கிட்டோன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். இந்த முறை வேலை வாங்கிட்டேன். அவர் கஷ்டத்தை அவர் முடிச்சிட்டாரு. இப்போ நான் என் வெற்றியை நான் தொடங்குறேன். ஏடிசி நம்பி வந்தேன், அவங்க சொல்கிற டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணேன், கிளாஸ் அட்டன் பண்ணேன், எந்த ஒரு டெஸ்ட்டும் மிஸ் பண்ணதில்லை. என் மகள் பெயர் ஓகா கீர்த்தி, செக்ரட்டரி அதர் தென் ஃபினான்ஸ் எடுத்திருக்காங்க. எங்கள் வீட்லேயே முதல்ல அரசாங்க வேலைக்கு போகிறவங்க அவங்க தான். உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கிளாஸில் வந்து தான் உட்காரணும். ஸ்வெட்டர் போட்டாலும் பரவாயில்ல, ஜுரம் அடித்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் இருப்பேன் நான். இதுக்கு பின்னாடி வந்து எங்கள் அப்பா தான். ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்பா அம்மா தான் உண்மையான இந்த அவங்க வாழ்நாள் சாதனையாளர்னு சொல்லிட்டு இதை அவங்களுக்கு கொடுக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். அந்த வெற்றிக்கு வந்து ஃபஸ்ட்டு குடும்பம், நான் ஒன்றும் இறைவன். ரெண்டாவது வந்து பயிற்சி மையம். இத்தனை பேர் இருக்காங்களே, இந்த இன்ஸ்டியூட் வர எல்லாரும் இவ்வளோ பேரும் பாஸ் பண்ணிவிட போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஆனால் அப்படி நினச்சேன். ஆனால் நானும் இங்கே வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் படித்த இதே ஏடிசியில் ஜாயின் பண்ணி நானும் கஷ்டப்பட்டு படித்து எங்கள் வீட்டுக்காரோட மேலதிகாரியாக வந்து உனக்கு காமிக்கிறேன். நான் படித்தது ஏடிசி புக்கை வாங்கி தான் படித்தேன். என்னால் முடியும்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். சாப்பிட்டா எங்கே தூக்கம் வந்துருமோன்னு ஒரு தோசை அரை தோசை சாப்பிட்டு ஃப்ளாஸ்கில் வந்து டீ காஃபி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக படிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரையும் படிப்பேன். ஐசா தேர்வை பின்பற்று, அரசு வேலையை கைப்பற்று அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணேன். நான் இன்னும் வாங்கிட்டேன். நீங்களும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுன்னா அந்த 3 ஹவர்ஸ் என்ன நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பை வந்து தீர்மானிக்க போகுது. இது எங்கள் ஊர்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக இந்த மேடைக்கு அழைக்கிருக்கின்ற சாதனையாளன் திரு என் வெங்கடேசன் அவர்கள். வெங்கடேசனுடைய துணைவியாரும் அவங்க அண்ணியாரும் கூட வந்திருக்காங்க. ஸோ அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து கௌரவிப்பதிலே பயிற்சி மையம் பெருமை கொள்கிறது. வெங்கடேசனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வெங்கடேசன் வந்து அவர் பிறந்து 3 மாதத்திலே அவருடைய தந்தையார் தவறிட்டார். 3 மாத குழந்தையாக இருக்கும்போது தவறிட்டார். அம்மா தன்னுடைய முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வார்த்தெடுத்து இன்னைக்கு ஒரு அரசு ஊழியராக உருவெடுத்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ அது எவ்வளோ பெரிய கடினம். தந்தை இல்லாத இந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை வளர்ந்து வருவது என்பது எவ்வளவு கடினம். இந்த சொசைட்டியில் எவ்வளோ பெரிய எதிர்நீச்சல் போடணும் அப்படின்றதுக்கு கண் முன்னாடி நிற்கிற உதாரணம். ஸோ அந்த காட்சியை காண்பதற்கு அவர் இல்லை என்றாலும் மேலிருந்து அவருக்கான ஆசீர்வாதம் எப்போதும் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கும். வார்த்தெடுத்து வளர்த்த தாய்க்கு உடல்நிலை குறைவால் இன்னைக்கு வரல. அதுக்கு பதிலாக 2 பேரும் அவர்களுக்கு தாயும் தந்தையுமா வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு தாயா மறு உருவமாக அவங்க மனைவியார் அமைஞ்சிருக்காங்க. அந்நியார் கூட இருப்பதாலே தன்னுடைய அந்நியார் கையால் அவர் பொன்னாடை போர்த்த விருப்பப்பட்டார். அதனால் அதே போன்று அவங்க வாழ்த்தி உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு இந்த மேடையிலே அழைக்கிறோம். மாலை சாத்திய மணாலுக்கு மணால் கையாலே மாலை வாங்குகின்ற பெருமை இதுக்கு யாருக்கு கிடைக்கிறது வந்தக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்ன நம்பி கழுத்தை நீட்டினாங்களோ தெரியல, இன்னைக்கு அவர் கழுத்தை நீட்டுகின்ற காட்சியை அவங்க வந்து பணிய வச்சிருக்காங்க. மிக மகிழ்ச்சியா இருக்கு வந்து அதை பார்ப்பதற்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றி வெங்கடேசன். உங்களுடைய பணி இளநிலை உதவியாளர் ரூரல் டெவலப்மெண்ட்டில் தேர்ந்தெடுத்திருக்கார். ஆர்டி அண்ட் பிஆர் டிபார்ட்மெண்ட். அது சீக்கிரமாக அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலிங் வச்சு என்ன ஊரில் போஸ்டிங் ஆகிறாருன்றதை நம்ம கண்கூட பார்ப்போம்.
வெங்கடேசனை ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பிறந்து 3 மாத குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு. இந்த வெற்றி என்பது எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் ஒரு அப்பா இல்லாமல் ஒரு அம்மாவை வளர்த்து என்னை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஆக்கி என்னை ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். நல்லா பேசணும்னு தான் வந்தேன். அதனால் எங்கள் ஸ்டேஜ் மேலே முதல்ல ஏறதுனால என்னால் சரியாக பேச முடியல. எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. இந்த வார்த்தை நான் எப்பவுமே என்னுடைய டிபியில் எப்பவுமே இருக்கும். கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே. இந்த ஒரு நிலைமையில் தான் நான் பிச்சை எடுக்கிறது குறையா என்னை என் தாய் வளர்த்து என்னை படிக்க வச்சு இதே ஒரு வளர்த்தாங்க. எத்தனையோ பேர் உன்னால் படிக்க முடியுமா, முடியாதா, ஏன் நீ படிக்கிற, நான் பார்க்கறது சின்ன வயசு பயமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு 30 வயசு ஆகுது. நான் மேரேஜ் ஆகிட்டு படித்தேன். கம்பெனிக்கு போனேன். 12th ஃபெயில் என்ற படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் எவ்வளோ கஷ்டப்படணும். வேலைக்கு போவான், படிப்பான், இரவும் பகலுமா படிப்பான், திரும்ப வேலைக்கு போவான். தொடர்ந்து ஃபெயிலியர் ஆனாலும் 6வது அட்டெம்ப்டில் யூபிஎஸ் ஆகி பாஸ் பண்ணுவான். அந்த மாதிரி தான் என்னுடைய சுயநிலையும். வீட்டும் பார்க்கணும், அம்மாவும் பார்க்கணும், என்னையும் பார்க்கணும். வேலைக்கு போனேன். அந்த இந்த வாட்டி வேலை வாங்கியே ஆகணும் அந்த ஒரு வெறியோடு படித்தேன். நான் வேலை வாங்கிட்டேன். நான் நினச்ச டிபார்ட்மெண்ட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அமைதியாக இருந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட்டு வந்தபோது ஓவரால் மார்க் லிஸ்ட்டில் 1142 வந்துச்சு. நான் கனவுல வந்த மாதிரி எனக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு கனவுல நினச்ச மாதிரி எனக்கு கனவுல வந்துச்சு. அதே மாதிரி நான் செகண்ட் இயர் கவுன்சிலிங் போய்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்துவேன். பல சோதனைகள், பல அவமானங்கள், பல தோல்விகள் இருந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை என்னால் வெற்றி பெற முடிஞ்சது. நீங்கள் யாரும் என்னால் வெற்றி பெற முடியலையே, ஒரு தோல்வி கண்டு தோர்ந்து விடாமல் நான் 4வது அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து படித்தா வெற்றி பெறலாம். இதுதான் என்னுடைய கருத்து. எல்லோரும் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகிட்டு ஏன்டா ஒன்றும் படிக்கிற, நீ உன் ஒய்ஃபு படிக்க வைடா, நீ வேலைக்கு போடான்னு சொல்லுவாங்க. இல்லை, என் ஒய்ஃப் நீ படி, உன்னால் முடியும். எப்பப்பெல்லாம் என்னால் முடியாமல் போதோ எனக்கு ஒய்ஃபு தான் எனக்கு துணையாக இருந்து படிக்க வச்சாங்க. என்னை அம்மாவோட இங்கே வர முடியலை, உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு கொஞ்சம் கண் ப்ராப்ளம், உடம்பு சரியில்லைங்களா. ஒரு நாளைக்கு 100 ரூபா, 80 ரூபா, 60 ரூபா இந்த மாதிரி கூலி வேலைக்கு போயிட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா முதல்ல சின்ன வயசுலேருந்து ஊதுவத்தி தயாரிக்கிற கம்பெனி, ஊதுவத்தி கையால் ஊதுவத்தி தயாரித்து 1000 ஊதுவத்தி தயாரித்தா தான் ஒரு 10 ரூபா 5 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தாங்க. நான் செய்யாத வேலையே இல்லை. காலையிலங்காட்டம் மேஸ்திரி வேலைக்கு 6 மணிக்கு போனோம், மதியம் 2 மணிக்கு வருவேன், இல்லை 3 மணிக்கு வருவேன். முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அது படிக்க ஆரம்பிச்சேன்னா என்னால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அந்த வரையும் 10 மணி 11 மணி வரையும் படிப்பேன். காலையிலங்காட்டி 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். திரும்ப எதனா கேட்ரிங் வச்சுன்னா கேட்ரிங் வேலைக்கு போவேன், கூலி வேலைக்கு போவேன், செங்கல் சூளை வேலைக்கு போவேன். இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருந்தாலும் நான் வேலைக்கு போனேன் என்ற ஒரு நம்பிக்கையோடும் உறுதியோடும் வாங்கினேன். நீங்களும் நல்லா படிங்க. நீங்களும் அரசு அதிகாரி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெற்றிக்கு நான்லாம் காரணம் இல்லை, அவங்க அம்மா தான் முழுக்க காரணம். அவங்க அம்மா ஊதுவத்தி செஞ்சு ஊதுவத்தி கையால் பிரித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்க அம்மானால முடியாத பட்சத்தில் இவரே வேலைக்கு போய் இவரே படிச்சுட்டு இருந்தார். இவரும் முடியாத சூழ்நிலை, மரத்துலேருந்து விந்து கை அடிப்பட்டு எந்த வேலைக்கும் போக முடியல. எனக்கு 2 குழந்தை இருக்காங்க. உன்னாலும் முடியல, உங்கள் அம்மானாலும் முடியல, நான் எதுக்கு இருக்கேன், நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு 8000 ரூபாய் சம்பளிக்கே ஒரு கம்பெனியில் போய்
டெய்லராக ஒர்க் பண்ணி தான் 6 மாத குழந்தை வீட்டில் விட்டுட்டு போய் தான் டெய்லராக ஒர்க் பண்ணி தான் எங்கள் வீட்டுக்காரரை நான் படிக்க வச்சேன். ரெண்டாயிரத்தி 24 தான் ஏடிசியில் ஜாயின் பண்ணார். அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் என்னால் ஃபீஸ் கட்ட முடிஞ்சது. 2025 வீட்டிலேருந்து தான் படித்தார். அவங்க கொடுத்த புக்ஸ் ஏடிசியில் கொடுத்த புக்ஸே தான் ரெக்கவர் பண்ணி படித்தார். ஏன்னா கிளாஸுக்கு வந்து அட்டன் பண்ண முடியல, ஃபீஸ் கட்ட முடியல. அதில் ஒரே காரணத்தினால ஒரு வருஷம் போனதே போதும், வீட்டிலேருந்து நீ கண்டிப்பாக படி, உன்னால் முடியும், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ எத்தனை வாட்டி அட்டெம்ப்ட் எழுதினாலுமே கடைசி வரைக்குமே நீ முடிப்ப, உன்னால் முடியும், நான் படிக்க வைக்கிற, கடைசி வரைக்கும் உன் கூடவே உறுதுணையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க வச்சதுக்கான வெற்றி தான் இது. 4வது வாட்டி எழுதி தான் இதை பாஸ் பண்ணார். அவங்க அம்மாவை கூட்டினாருன்னு நினச்சார். அவங்க அம்மா உடம்பு சரியாதனால வர முடியல. இந்த வெற்றிக்கு முழுக்க எங்கள் மாமியார் தான் காரணம், நான் இல்லை. நான் சாதாரண ஒரு ஆள் தான். இப்போது இவர் படிக்க வச்சேன்னா திருப்பி இவர் என்னோட மேல் அதிகாரியாக ஆகணும், நீ படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதே கிளாஸில் ஏடிசியில் ஜாயின் பண்ணுறேன், சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே நின்று நான் பேசுகிறேன்னா நாளைக்கு உங்களா கூட தான் வந்து படிக்க போகிறேன். இவர் 4 வருஷம் 5 வருஷமாக படிச்சுன்னுக்கிறாரு. ஆனால் நான் இவர் முயற்சியால் இவர் கூடவே பயணித்து ஒரே வருஷத்தில் வேலை வாங்கணுன்ற உறுதியோடு படிக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்காரோட மேலதிகாரியாக வந்து அவரையும் மறுபடியும் படிக்க வச்சு, எங்கள் ஊரில் எங்கள் தலைமுறையிலே யாரும் அரசு அதிகாரியே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். எங்கள் அப்பாவோட ஆசை நான் அரசு அதிகாரியாக வேலையை போகணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரிலேட்டிவ் தான் இவர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணின்னு போயிட்டான். எங்கள் அப்பா சொல்லுவார், ஏமாற்றி கல்யாணம் பண்ணி போயிட்டான், என்ன பண்ண போகிற தெரியல, உன்னை வேலைக்கு கூலி வேலைக்கு அனுப்பிச்சுனுக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் படி வைக்கிறேன் பாரு, எங்கள் வீட்டுக்காரு அரசு அதிகாரம் கொண்டு வரேன் பாருன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்கிறது தப்பு கிடையாது. எங்கள் அப்பா ஒரு நாளும் பிச்சை எடுக்க போகிற, நீ படிக்க போகிறது, உங்கள் வீட்டுக்காரும் வேலை வாங்க போகிறது இல்லை, ஏமாற்றி கல்யாணம் பண்ணி போட்ட சொல்லாத, எங்கள் வீட்டுக்காரர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி போட்ட சொல்லாத, ஒரு நாள் வாங்குறப்ப முன்னாடி வந்து நிற்கிறேன் பாருப்பா, உனக்கு என்னப்பா எங்கள் வீட்டுக்காரர் அரசு அதிகாரியாக வரட்டும், ஒரு ஃபஸ்ட்டு போய் அவங்க அம்மா, இந்த வெற்றிக்காரன் அவங்க அம்மா தான், அவங்க அம்மா கிட்ட கூட நான் இந்த ஆர்டர் காப்பி எதுவுமே கொடுக்கல, எங்கள் அப்பான்னு தான் வந்தோம். பாரு வாங்க மாட்டேன் கஷ்டப்பட்டுவான்னு சொன்னியே, வந்து பாரு எங்கள் வீட்டுக்காரர் அரசு அதிகாரி ஆயிட்டார். எங்கள் அப்பா அவர் கஷ்டம்தான், அவர் என்னை தப்பாக சொல்லணுன்ட்டுலாம் சொல்லலை. என் பொண்ணு நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ படிக்கல, கல்யாணம் என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணின்னு போயிட்டே அப்படின்னு தான் ஆசைப்பட்டார். இப்போ அவருக்காக நான் சொல்கிறேன், அப்பா நானும் போகணும் தானே ஆசைப்பட்டேன், கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் படித்த இதே ஏடிசியில் ஜாயின் பண்ணி நானும் கஷ்டப்பட்டு படித்து எங்கள் வீட்டுக்காரோட மேலதிகாரியாக வந்து உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே ஏடிசியில் ஜாயின் பண்ணி நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு விரும்புகிறேன். நீங்களும் வருங்காலத்தில் அரசு ஊழியர்களாக இதே இடத்துல வந்து பேசணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்கிறாங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்பு 2 பெண்கள், ஒரு அம்மாவும் ஒரு மனைவியாகவும் இருந்தாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற மாதிரி எனக்கு சிறப்பான துணைவியாகவும் எனக்கு என் மனைவிக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப நெகிழ்வாக இருக்கு. அற்புதமான ஜோடி இந்த ஜோடி வந்தா, ஏடிசியோட பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்றோம் வந்துக்கா. வெரி குட் பேர். ஒரு பெண்ணோட வார்த்தை வந்து இவங்க பேசும்போது வார்த்தையாக இல்லை, நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, சவாலாக இருந்துச்சு. ஒரு பெண் சவால் விட்டு அதை ஜெயிச்சே காட்டுவா கண்டிப்பாக. வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கிற வலிமை கண்டிப்பாக, அந்த சவால் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா அது முதல் சவால் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க அப்பாட்ட போட்ட சவால், அதுவும் அப்பா கிட்ட ஒரு பெண் சவால் விட்டுட்டு என் கணவரை வந்து உன் முன்னாடி நிறுத்துறான் பாடுறான் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு இங்கே மேடை ஏற்றி நிறுத்தி மறுபடியும் குடும்ப போகிறாங்க. அது இப்போ இன்னொரு சவால் விட்டுருக்காங்க, நான் கணவரோட மட்டும் இல்லை, நானும் என் கணவரை விட உயர் அதிகாரி. அந்த வார்த்தையை கவனிங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அவங்கள பார்க்கும்போது. ஒரு வெற்றி திலகம் இந்த பெண்மணி வந்தால், புரட்சி பெண்மணி. பாரதி இதுதான் காண ஆசைப்பட்டார், பாரதி பார்த்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். பாரதியினுடைய ஒரு பெண் பாரதியாக மறுவுருவமாக இங்கே உருவெடுத்து வந்து பேசுகிற மாதிரி நான் கண் கலங்கிற உண்மையிலேயே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி
ஒரு ஒரு வேட்கை கொண்ட கொள்கை கொண்ட உள்ளங்கள் வந்து வாழ்க்கையில் அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் அதை விட உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வள்ளுவரே சொல்றார், உடையர் எனப்படுவது ஊக்கம் என்று சொல்றார். நீ இந்த உலகத்தில் எதை பெற்றிருந்தாலும் பெற்றிருக்காவிட்டாலும் ஊக்கத்தை பெற்றிருக்கிறாய் என்று சொன்னால் நீ அனைத்தையும் பெற்றதுக்கு சமம். அந்த ஊக்கத்தை வெங்கடேசன் நேரடியாக பெற்றிருக்கிறாரு, கண்ணால் தெரியுது. வெங்கடேசனுடைய வெற்றிக்கு, அதாவது அவரே சொல்லிட்டாரு, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பது பழமொழி அல்ல, இன்றளவும் காணப்படுகின்ற புதுமொழியாகவே இருக்கு. ஏன்னா நான் தற்காலிக சமூகத்தில் காணுகின்ற காட்சி என்னன்னா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பதை விட பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருந்தார் என்பது தான் இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் நான் எல்லா இன்டர்வியூலையும் பார்த்துட்டு இருக்கிற காட்சி. ஆனால் இந்த காலத்திலும் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் பக்கபலமாக நின்ற துணையாக நிற்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்கள் சார்பாக அந்த பெண்ணை நான் கரம் கூப்பி வணங்குகிறேன். நன்றி தாயே. அவங்கள ஏடிசியோடைய எதிர்கால மாணவி என சொல்லாமல் ஏடிசியின் எதிர்கால சாதனையாளரே வருக, இருக்கையில் அமர்க என்று கரம் கூப்பி பணிந்து நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா அவங்க சொல்லும்போது அது உதட்டிலிருந்து உடைத்த வார்த்தைகளாக என்னால் உணர முடியல. எனக்கே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வெடிப்பு வருது அவங்க சொல்லும்போது. வந்தா உள்ளத்தில் இருந்து எடுத்த வார்த்தை. அந்த கொள்கை நிறைவேறட்டும். இறைவன் உங்களுக்கு அருள்வாளிப்பாக. நிச்சயமா வெற்றி பெறுவாங்க. உங்களோட உயர் பதவி பார்த்துக்கோங்க. நீங்களும் கூட சேர்ந்து படிச்சு 2 பேரும் ஒரே பதவிக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.